ஃபர்ஸ்ட் திங் ஃபேஸ் வாஷ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து கரண்ட்டால ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஈவன் ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணும். ரொம்ப வருஷமா நான் வந்து கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கையில இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து 120 ml. உங்களுக்கு வந்து 235 ருபீஸ்ல வரும். ஆஃபர் டைம்ல வாங்கினா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் ட்ரை ஸ்கின். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்ல நிறைய டேன் இருக்கு, டேன் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்னே மார்க்ஸ் இருக்கு, பிளெமிஷஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, இது வந்து ஸ்கின்னை வந்து லைக் ஸ்மூத் பண்ணும். இது ரொம்ப ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ட்ரையா ஆகும் ஃபேஸ். அந்த அந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து இருக்காது. இது வந்து நோ பேரபன்ஸ், நோ மினரல் ஆயில். ஸோ எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இது வந்து இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து விட்டமின் இ அண்ட் கிளிசரின் இருக்குது. இது நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து ட்ரை ஸ்கின், அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் செட்டாஃபிலோட டேம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விச் இஸ் ஆல்சோ ஸோ குட். ஒரு 2 இயர்ஸ் தான் நான் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா வின்டர் சீசன் வரும்போது என்னோட ஸ்கின் வந்து இந்த என்னோட கண்ணுக்கு கீழே மேலே இந்த ஏரியாவில் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ட்ரை மார்க்ஸ் மாதிரி இருக்கும், வெட்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து செட்டஃபில் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக கிளியர் பண்ணுச்சு. அண்ட் தென் சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் வந்து கரண்ட்டாக பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து க்ரீம் பேஸ்ட் ஜெல் பேஸ்ட் கிடையாது. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கிளிசரின் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கின் சாஃப்ட் ஆகுன்றாங்க. டெஃபினட்டாக அதோட வேலையை பண்ணுது. இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி க்ரீமி ஃபார்முலா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கு இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கிவ் அ ட்ரை. ஒரு டீசென்ட்டான மாய்ஸ்சரைசர் தான் இது. ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்டாக நம்ம வந்து சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சீரம்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சீரம் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன சீரம் தேவையோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் விற்கிதுன்றதுனால நம்ம எல்லா சீரமையும் வாங்கி எப்படி போகிறாங்கன்னா மணியும் வேஸ்ட்டு, நம்ம ஸ்கின் கேர் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின்னோட நீட் என்ன, உங்கள் ஸ்கின்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு சீரம் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள். எதுவுமே தெரியாமல் ஒரு சீரம் ஒரு சீரம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராடக்டோட காஸ்ட்டும் வேஸ்ட். அண்ட் தென் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறது வேஸ்ட்டு. பேசிக்காக எந்த ரிசல்ட்டுமே அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ பிஃபோர் நீங்கள் ஒரு சீரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சீரம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற சீரம் வந்து உங்களோட ஸ்கின் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு வந்து டேன்ஸ் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் இருக்குது, ஆக்னி பிளெமிஷஸ், அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்க கருப்பு, சில பேருக்கு ஸ்டபர்னான சில பிளாக் மார்க்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ண வேண்டிய சீரம் வந்து போஜிக் ஆசிட். ஓகேவா, போஜிக் ஆசிட். ஸோ இந்த சீரம் தான் நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவே நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 2% கோஜிக் ஆசிட். ஆசிடோட லெவல் வந்து கான்சென்ட்ரேட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எடுத்த உடனே அதிகமாக கான்சென்ட்ரேட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இல்லை இப்போதான் நான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என் ஸ்கின்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கான்சென்ட்ரேட் கம்மியாக இருக்க லெவலில் இருக்க வந்து ஆசிட்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணணும்.
ஸோ அதில் கோசிக் ஆசிட் உங்களுக்கு சன் டேன் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டணும், டேன் மூவ் பண்ணணும், டார்க் ஸ்பாட் பிளெமிஷஸ் ஆக்னி இதெல்லாம் ரெடி கிளியர் பண்ணணும் அப்படின்னு டெஃபினட்டாக யூ கேன் சூஸ் அ கோசிக் ஆசிட். கோசிக் ஆசிட்ல வந்து இதுலேயே போட்டிருப்பாங்க ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் 2% கோசிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி வந்து டெர்மோகோலி இருக்கு, உங்களுக்கு வந்து டெர்மோகோலி இருக்குது. இந்த பிராண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நானுமே வந்து இந்த சீரம் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே நிறைய பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாய் சுற்றி இருக்க கருப்பு, தென் என் நோஸ் மேலே ஒரு லைன் இருக்கும், அண்ட் தென் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் குட்டி குட்டியான ஒரு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் தான் நான் சர்ச் பண்ணி வாங்கினது தான் கோஜிக் ஆசிட். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நான் சொல்கிற இஷ்யூஸ்லாம் உங்கள் ஸ்கின்ல இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க கண்டிப்பாக இந்த ஆசிட்க்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா பண்ண சீரம் என்ன அப்படின்னா நைசினமைட். ஸோ நான் வந்து 5% எடுத்திருக்கேன். நானும் பிகினர் ஸ்டேஜில் இருந்து தான் இப்போ வந்து நிறைய ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். இது நான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான கான்சன்ட்ரேட்டை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நைசினமைட்ல 5% தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து மினிமலிஸ்ட். அப்போ மினிமலிஸ்ட் பிராண்டோட நைசினமைட் தான். ஸோ இதில் வந்து நிறைய ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஹைலோனிக் ஆசிட் இருக்குது. நைசினமைட் நம்ம ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மூத் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுப்போம். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஸ்கின் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை லைக் ஏதாவது ஒரு அதே பிளெமிஷஸ் இருக்குது, அதே ஆக்னே மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நைசினமைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டன் பண்ணி உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் நைசினமைட். ஸோ உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ் உங்கள் ஸ்கின் ஓவரால் கிளியர் பண்ணணும், அங்கங்கே டிஸ்கலரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க கண்டிப்பாக நைசினமைட் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா 2 ஆசிட்ஸ் which is கோஜிக் அண்ட் நைசினமைட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் டவுட் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து டே டைமில் வந்து நைசினமைட் யூஸ் பண்ணுறது அட்வைஸ், நைட் டைமில் வந்து கோஜிக் யூஸ் பண்ணுறது அட்வைஸ். ஃபோர்த்தாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே நம்ம ஸ்கின் எது ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்னா சன்ஸ்க்ரீன். ஸோ இதை இவ்வளோ ரொட்டீன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எதுவுமே ரிசல்ட்ஸ் கொடுக்காது. நீங்கள் ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா. நான் இங்கே காமிச்சிருக்க சன்ஸ்க்ரீன் வந்து நியூட்ரிஜனோட அல்ட்ரா ஷீட் சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே சூட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். நான் நிறைய சன்ஸ்க்ரீன் இதுக்கு முன்னாடி 2-3 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு பெருசாக அது எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் நல்லா தேடி அனலைஸ் பண்ணி வாங்கினது தான் நியூட்ரிஜனாவோட சன்ஸ்க்ரீன். இது எனக்கு ரொம்பவே சூட் ஆச்சு, ரொம்பவே அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் ட்ரை கொடுக்கலாம். ஒயிட் காஸ்ட் தான் பெருசாக எதுவுமே இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்காது. ஸோ நீங்கள் இது வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ், நோ ஒயிட் காஸ்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். காலையில் நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி, நீங்கள் எந்த ஆக்டிவ்ஸும் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறது அட்வைஸ் ஆகும். அதே மாதிரி நைட் நீங்கள் ஏதாவது கோஜிக்கோ கிளைகாலிக்கோ ஏதோ யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் தென் மார்னிங் வரும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போடுங்க. சன்ஸ்க்ரீன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் கேர். நீங்கள் பண்ண ஸ்கின் கேர் எல்லாத்தையும் வந்து எதுவும் ப்ரொடெக்ட் பண்ணி எந்த உங்கள் ஸ்கின்னை லாக் பண்ணோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் தான் லாக் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லா ஸ்கின் கேரும் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண ஸ்கின் கேர் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நான் உங்களுக்கு வந்து நியூட்ரிஜனா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது என்னோட ஸ்கின்க்கு நல்லாவே செட் ஆயிருக்கு, நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட ஸ்கின்க்கு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்ற டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நியூட்ரிஜனாவோட அல்ட்ரா ஷீட் சன்ஸ்க்ரீன்
எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ஸ் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்றது அட்வைசபிள். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் இன்கிரியன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, கொஞ்சமா அ சீரம் எடுத்து ஜஸ்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியால டெஸ்ட் பண்ணுங்க. உங்க நெக்லயோ, உங்க ஹேண்ட்ஸ்லயோ நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு அது பிரச்சனையும் குடுக்கல. எந்த ஒரு இரிட்டேஷன், இட்சிங் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த சீரம் உங்களுக்கு கிரியேட் பண்ணல அப்டின்னா, நீங்க டெஃபினட்டா அத யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்கின் இரிட்டேட் ஆகுது, இட்சிங் இருக்கு அப்டின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிடுங்க. பண்ணாம எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் டக்குன்னு எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண வேண்டாம். நெறைய ஸ்கின் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், ப்ராடக்ட்ஸ் நாலேட்ஜ் வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். உங்க டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கிளியர் பண்றேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.